அனைவருக்கும் வணக்கம். சுற்றுச்சூழல் தினத்திற்கு வாழ்த்து கூறிக்கொண்டிருக்கும் நல்லுள்ளங்களே, நான் தான் மரம் பேசுகிறேன். மனிதத்தை வீழ்த்தி மகத்துவம் கண்டு கொண்டிருக்கும் மாமனிதா, நீ மரங்களை வீழ்த்திச் சாய்ப்பதில் வியப்பொன்றுமில்லை எனக்கு. இப்போதெல்லாம் நாங்கள் இருந்த இடத்தில் எங்களை காட்டிலும் உயர்ந்த மரங்கள் நிற்கின்றன. அடே அப்பா, ஒரே நாளில் விண்ணுயர மரத்தை நட்டுவிட்டானே மனிதன். வியப்பில் விழி விரிந்தேன் நான். ஆனால் அதில் பசுமை நிறமோ பறவைகள் கூடோ தென்படவில்லையே. பதற்றத்துடன் வந்த பறவையிடம் கேட்டேன் நான். அது பரிதவித்து பதில் தந்தது. அம்மரங்கள் காற்றலையை வீசவில்லை, மின் காந்த அலைகளையே கக்குகின்றன என்று. காந்த அலையை சுவாசிக்கிறானா மனிதன்? வினா என்னிடம் இருந்து. இல்லை இல்லை, அவை கைபேசிக்காக கட்டப்பட்டவை. சுவாச காற்றை காசு கொடுத்து வாங்கிக் கொள்கிறானாம் மனிதன் என்றது பறவை. எல்லாவற்றையும் அழித்துவிட்டு எங்கு செல்ல போகிறான் அவன் என்றேன் நான். யாருக்கு தெரியும், நிலாவிற்கு சென்று நிலம் போட்டு வாழ்வானோ என்னவோ என்றது பறவை. மழை தந்தேன், மண் வளம் தந்தேன், மண்ணுயிர்க்கு வாழ உயிர் வழியாம் ஆக்சிஜனும் தந்தேன் நான் என்றேன். உயிர் வழியை கக்கும் உபயோகமற்ற மரமே, நீ காந்த அலைகளை கக்கி இருந்தால் காலம் காலமாக வாழ்ந்திருக்கலாம் என்று எள்ளி நகையாடிவிட்டு சென்றது எங்களைப் போல் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பறவை இனங்களில் ஒன்று. மனிதா, எங்களைப் போல் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பறவை இனங்களில் ஒன்று. நன்றி. ஆக்கமும் வாசிப்பும் ஐ. விஜயலட்சுமி, PST.